இந்த உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிறது அட்வைஸ் மட்டும்தாங்க. நம்ம லைஃப்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லாவே அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மள பத்தி விமர்சனமும் செய்வாங்க. அட்வைஸ் கேட்கறதுக்கு நல்லதாவே இருந்தாலும், ஒரு சில நேரத்துல அந்த அட்வைஸே நம்ம லட்சியத்தை அடைய தடையாவும் இருக்குங்க. இத பத்தின ஒரு குட்டி கதை தாங்க இது. சிவந்தின்ற ஒரு சிறிய கிராமத்துல தாமரை பூக்கள் நிறைஞ்ச ஒரு அழகிய குளத்துல சின்ன சிறிய தவளைகள் நிறைய வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த சிறிய தவளைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தங்களுக்குள்ளேயே ஒரு ஓட்டப்பந்தயத்தை வச்சுக்கொள்ள முடிவும் செஞ்சது. ஓட்டப்பந்தயத்துக்கு நாளும் நெருங்கி வந்துச்சு. தவளைகளோட ஓட்டப்பந்தயத்தை பார்க்க அங்க பலரும் கூடி இருந்தாங்க. ஓட்டப்பந்தயத்துல தவளைகள் ஓட தயாரா இருந்துச்சு. அருகில் உள்ள ஒரு கோபுரத்தோட உச்சியை தொடரும், அதுதான் போட்டியோட விதி. முதல்ல யார் தொடறாங்களோ அவங்களே வெற்றியாளர்னு முடிவும் செஞ்சாங்க. போட்டியும் ஆரம்பிச்சிச்சு. தவளைகளும் ஓட ஆரம்பிச்சது. கூட்டமா கூடியிருந்த பலரும், இது சுலபமான போட்டியே இல்ல, உங்களால அந்த கோபுரத்தோட உச்சிய தொடவே முடியாது, ஆமா ஆமா இது சாத்தியமே கிடையாது, அவங்களால முடியவே முடியாதுன்னு கூடியிருந்த எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை தவளைகளை நோக்கி கத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கூட்டத்துல இருந்து இப்படிப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்துச்சு. மெல்ல மெல்ல ஒவ்வொரு தவளையா தங்களால முடியாதுன்னு போட்டியில இருந்து விலகி போக ஆரம்பிச்சது. இதுல எந்த தவளையும் அந்த உச்சத்தோட போவதே இல்லை, இது ரொம்ப கஷ்டம்னு கூட்டத்துல இருந்தவங்க தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்படி இருக்க பல தவளைகளும் களைப்படைஞ்சு போட்டியில இருந்து விலகிடுச்சு. ஆனா ஒரே ஒரு தவளை மட்டும் மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்துச்சு. எல்லா தவளையும் கோபுரத்தை உச்சியை தொடர்றது சாத்தியமே இல்லைன்னு பாதியிலே போட்டியில இருந்து விலக, அந்த சின்னஞ்சிறு தவளை மட்டும் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்துச்சு. சில வினாடிகள்ல உச்சியை தொட்டு வெற்றியும் பெற்றுடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இந்த சிறிய தவளை மட்டும் உச்சியை தொட்டுச்சுன்னு அவங்களுக்குள்ளேயே முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. வேறு சிலரோ அதோட விடாமுயற்சி தான் இதுக்கு காரணம்னு அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. நம்ம முயற்சிக்கும் போது வீண் முயற்சின்னு சொல்றவங்க கூட நம்ம வெற்றி அடைஞ்சா விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. அப்பதாங்க ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, கோபுரத்தோட உச்சியை தொட்ட அந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு. இப்படிதாங்க நம்மள பலரும் அடுத்தவங்க விமர்சனத்தை கேட்டு மனசளவுல சோர்வடைஞ்சு நம்ம லட்சிய பாதையில இருந்து விலகி வேறு வழி போயிடுறோம். யாரு என்ன சொன்னா என்னன்னு காது கேட்காத அந்த சின்ன தவளை போல தொடர்ந்து நம்ம லட்சிய பாதையை நோக்கி விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் முன்னேறினா வெற்றி நிச்சயம். முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் முடியாது என்று சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லட்டும், அவர்களிடம் நீ செவிடாக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. உன் காதில் சங்கே ஊதினாலும் உன் வழி செல், வெற்றி உனக்கே.